இல்லையா? இது என்ன மீன் ப்ரோ? பேத்தையா? ஊதிக்குங்களா? இது விஷம் தானே? முள்ளெல்லாம் அப்படியா? ஓ, எல்லாம் உயிரோடு இருக்கும். செம்மையா இருக்கு. பொடிசலோட ரொம்ப பிடிச்சது. கட்டா குட்டியோட அது அப்படியே ஏக கட்டிங்க தண்ணிக்கு நாளை குழம்பு அண்ணன் நம்ம வாலி எடுத்து கட்டி பேத்த உருட்டு கொடுக்கு. அது 5 கிலோ வாலி செல்றது கொடுக்கலாம். இதை என்ன முறை பண்ணுவீங்க நீங்க சாப்பிட்றதுக்கா? இல்லை இது வழக்கு அந்த அக்வேரியமா? எவ்வளோ ஒன்று? 10 ரூபாயா? கட்ட முடியாண்டாம்யா. இங்க ஒன்று நெத்திலி மீன். ப்ரோ இந்த நெத்திலி மீனை உள்ள விட்டுருவா. உள்ள விட்டுருவா. செத்து போச்சு. அவ்வளோ பெருசு இருக்கு பேத்துக்குட்டி. இதே உசுரோட பிடிச்சி விற்கிறாங்க இப்போ. இல்ல இல்ல அக்வேரியம்ல இந்த மீன் இது வளர்ப்பாங்கல்ல, அங்க 10 ரூபாயும் வருது. அது 10 குட்டி வருங்க. 10 குட்டி இத்தனை பெருசாடாக்கி. இது என்ன திருப்பி கடலுக்குள்ள விட மாட்டாங்களோ? இது விற்பீங்களோ? அப்படியா? அப்படியா? அலையை போட்டு போட்டு உடனே எடுத்துருவீங்களா இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவீங்களா? இப்போ எவ்வளோ நேரம் இதை போட்டு எடுக்க? சரி, ஓகே. கழுகு காசு கொடுப்பாங்களா இல்லை சும்மா தானே? எவ்வளோ போவோம் இது? 6 ரூபா. பரவாயில்லையே, நல்லா இருக்கே. ஏன் அப்படி மண் தவிரீங்க? ஓ, அப்படி உள்ள மாதிரி வருமோ? ஓகே ஓகே.
அங்கே ஒரு மீன் வலையில இல்லையோ? இந்த இங்கே ஒரு நெத்திலி மீன் இருக்கு. இதா இருக்கு, நிறையா இருக்கு ப்ரோ. ப்ரோ இது ஊசி மீன் ப்ரோ. இதை எடுத்து விட்டுலாமா ப்ரோ? இதை எடுத்து விட்டுலாமா? இல்லை அது உயிரோட இருந்தால் தப்பிச்சிடும் ப்ரோ. ப்ரோ இதை விட்டுலாமா தண்ணியில்? இந்தா இதை விட்டுறலாம். ஆமாம் உசுரோட ஒயிட் சுட்டாச்சு. நிறைய ஜிலேபி கப்பீஸ் மீன் மாதிரி இருக்கு ப்ரோ. இங்கே ஒன்று பாருங்க. உயிரோட இருக்கான்னு தெரியல. இது உயிரோட தான் இருக்கா? அதை எடுத்து விடுங்க. அது செத்து நெத்திலி மீன் டக்குன்னு செத்துரு. இதை உள்ள போட்டுறா. ஏன் சாவாதா? ஏன் ப்ரோ இறக்கா இவ்வளோ பெருசா? இதை